இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து தன்னுடைய பாடல்கள் ஒரு அற்புதமான ஒரு வரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் இருந்தது அதிமுக ஆட்சி பீரியடு முடிகிற வரைக்கும். ஆனால் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கையில் புத்தகத்துக்கு பதிலாக இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கையில் என்ன தெரியுமா இருக்குது? இந்த மாணவர்களோட கையில் அருவா இருக்குது, இல்லை அப்படின்னா ஜாதி வெறி இருக்குது, இல்லை அப்படின்னா இந்த கஞ்சா, அப்புறமேட்டு சிகரெட்டு, அந்த மாதிரி பலான விஷயங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டு போய்கிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த திமுக ஆட்சி வந்ததில் இருந்து எத்தனையோ விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வெளியில் வந்து ரேப் நடக்கிறது, மற்ற விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் தாண்டி ஸ்கூலில் காலேஜில் வந்து ரேப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, எங்கெங்கேயோ வந்து டாஸ்மாக் விற்றது, அங்கே பண்ணது, இங்கே குடிச்சது, அங்கே குடிச்சது போக இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட கையிலையுமே நிறைய வீடியோக்கள் பார்க்க முடியுது. பெண் குழந்தைகள் கொண்டு வந்து ஸ்கூலில் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எந்த ஆட்சி காலத்தில் நடக்க ஆரம்பிக்குது? திமுக வந்ததுன்னா இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கையில் புத்தகத்தை தாண்டி இப்போ என்ன இருக்குன்னா மது பாட்டில்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதற்கு காரணம் 2021 வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு தான் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, டார்கெட் வச்சு டாஸ்மாகில் வந்து போன தடவை 35,000 கோடி தான் நம்ம சம்பாதிச்சோம். இந்த தடவை 50,000 கோடிக்கு மேலே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீ எல்லாத்துக்குமே நீ ஊற்றி கொடு, என்ன போய் ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த அரசு செயல்படுறதுனால இந்த மாதிரி கஞ்சா, டாஸ்மாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இதற்கு வந்து நம்ம பல பேர்த்த கேள்வி எழுப்பலாம். முக்கியமாக ஆளாக யாரை கேள்வி எழுப்பணும் பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்களை தான் கேள்வி எழுப்பணும். ஏம்மா, நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா டாஸ்மாக்கை முற்றிலுமாக ஒழிப்போம் ஒன்று, அதே மாதிரி இந்த மாதிரி மது விற்பக்கூடிய ஆலைகள் யாராவது திமுக வாரங்க வச்சுருந்தாங்கன்னா அது மூடப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இளம் விதவிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தீங்க. இத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனையோ பேர் கேள்வி எழுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ உங்களால் ஸ்டாலின் அவர்களையோ இல்லை உதயநிதி அவர்களையோ உங்களால் கேள்வி எழுப்ப முடியுமா? முடியல. ஏன், ப்ரெஸ் மீட் கேள்வி எழுப்பும்போது கூட வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அவங்க சொன்ன மாதிரி விதவைகள் அதிகமாக இருக்காங்க. முக்கியமாக வில்லேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசு கம்மியாக இருக்கக்கூடியவங்க வந்து சரக்கு அடித்து இறந்து போனவங்க வந்து 40% தமிழ்நாட்டில் தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டாக்களுமே சொல்லப்படுது. அது மட்டுமா, இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி கஞ்சான்ற ஒரு விஷயம் உள்ள வருது, மெத்தப்பட்டமைன் அப்படின்ற ஒன்று வருது, நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்ற விஷயங்கள்லாம் வெளியே வருது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், திருத்தணியில் ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். சின்ன பசங்க 18 வயசு கூட ஆக கிடையாது, அவனுங்க கத்தி எடுத்து வச்சுட்டு இந்த வட மாநிலத்தவரை வந்து என்ன வெட்டுனாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வீடியோ அப்படி வேறலாச்சு, அப்படி உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஒர்ஸ்டான சுச்சுவேஷனில் இருந்தாப்புல அந்த வட மாநிலத்தவர். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க, அப்படியே மூடி மறைச்சிட்டு என்ன ஏதுன்னு கூட தெரியல. ஒரே ஒரு நாள் மட்டும் 2 நாள் மட்டும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உடனே வந்து அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. இது திருத்தணியில், இதை நம்ம வீடியோவை பார்த்தோம். அடுத்தது நாங்குநேரியில் எதுக்குடா வெட்ட வரீங்க, ஏன் வெட்ட வரீங்க அப்படின்னு தெரியாமல் கூட வந்து மக்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஆட்சியில் நிம்மதியாக இருக்க முடியல, ரோட்டில் நடந்து போகிறவனை தூக்கி போட்டு வெட்டியிருக்கானுங்க. 2 பேர் தான் செத்துருக்காங்க. 2 பேர் எதுக்காக செத்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா போதை போட்டு சும்மா வந்து ரோட்டில் போகிறவங்க வெட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆட்சியில் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சா போதை அந்த மாதிரி விஷயங்கள்னால கேசஸ் அதிகமாகும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே போகும். இது கேசஸ் பார்த்தீங்கன்னா 6800 கேஸாக இருந்தது 2021. 2023 எவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஆகுது. அப்போ 3000 கேஸ் அதிகமாகுது. 50% பக்கமாக அதிகமாகுது. எதனால்? இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் இங்கே அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர். போய் கேட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டில் 0 கஞ்சா அப்படிம்பார். ஆனால் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சு போயிடும். அதையுமே வச்சு ட்ரோல் கண்டென்ட்டாக வச்சு செஞ்சாங்க மா சுப்பிரமணியன் அவர்களை. இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்கோட்டிக் டேப்லெட் அப்படிம்பாங்க, அந்த போதை மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 40,000லேருந்து 1.4 லட்சம் மாத்திரைகளை வந்து ஒரே வருஷத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மாத்திரையோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதை கேள்வி கேட்டோம் அப்படின்னு வச்சுங்களா, இது வந்து குஜராத்ல இருந்து வந்தது, இல்லைனா வந்து இங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஒடிசால இருந்து வந்தது, அந்த மாதிரி கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வந்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்ற கேள்வி எழுப்பும்போது அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அதே மாதிரி 2021 ஒரு 36,000 கோடி 37,000 கோடியா இருந்த அந்த டாஸ்மாகோட கலெக்ஷன் 35% அதிகமாகி 48,000 கிட்டத்தட்ட 50,000 கோடின்னு வச்சுக்கலாமே. 50,000 கோடி வந்து 2024-25 கலெக்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது? தெளிவா ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் அதிகமா வந்து விற்பனையாக வச்சிருக்காங்க. 2வது டாஸ்மாக் அதிகப்படுத்தியிருக்காங்க. 2 3வது
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் டாஸ்மாக் ஓப்பன் இல்லை, 24 hours டாஸ்மாக் ஓப்பனு 4. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால தான் அது சம்மந்தமான கேசஸ் அதிகமாகுது. அதுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆகட்டும், இல்லைனா கஞ்சா போதை போட்டு வெட்டுறதாகட்டும், சரக்கை போட்டு வெட்டுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்னொரு விஷயங்களும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கள்ளச்சாராயத்தினால எத்தனை பேர் கள்ளக்குறிச்சியில் மரணம் அடைஞ்சாங்க அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட 68 பேர் மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே ஓகேவா, விழுப்புரம் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா 22 பேர்த்துக்கு பக்கமாக வந்து இறந்துருக்காங்க. அதிலிருந்து அரசு வந்து கரெக்டாக செயல்பட்டுச்சா? இல்லை, அதுலேயும் மெத்தனை போக்கு காட்டி, அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரத்தில் 68 பேர் செத்தது இல்லாமல் அதுக்கு முக்கிய காரணமாகவும் அரசாவே அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுதுச்சு. ஏன் அப்படின்னா 25 பேர் முதல்ல இறந்தாங்க. இறந்த உடனே என்ன சொல்லியிருக்கணும், கள்ளச்சாராயத்தில் தான் இறந்தாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்ல கிடையாது. அது ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கள்ளச்சாராயத்தினால இறக்கலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு அதிகமான மறுபடியும் போய் குடிச்சதுனால தான் வந்து இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ற நியூஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எனிவே எப்படி பார்த்தாலுமே அடுத்தது மறுபடியும் வந்து ஒருவேளை திமுக ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நிச்சயமாக சிஎம் ஆக்குவாங்க. அப்போ இந்த கஞ்சா போதை நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்திலேயே தான் இருக்க போகுது. இன்னும் இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிய ஆகும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் இதை நம்ம வந்து கேள்வி எழுப்பியே ஆகணும். இந்த 5 வருஷத்தில் நீங்கள் கஞ்சாவுக்காக என்ன வந்து நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா சொல்லுவார், ஆமாம் நாங்கள் கஞ்சா 1.0 கஞ்சா 2.0 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இத்தனை பண்ணி ஏன் இத்தனை பேர்த்து இன்னுமே வந்து கைது பண்ணுறீங்க, இத்தனை பேர்த்த வந்து இன்னும் புழக்கத்திலேயே இருக்குது, இத்தனை பேர் சாகவும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இவங்களை கள்ளச்சாராயத்தினால 68 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க அப்படின்னா யார் பொறுப்பு சொல்லுங்க பார்ப்போம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸுமே மெத்தனை போக்காக இருந்திருக்குது. அதில் முக்கியமாக திமுகவை சேர்ந்த நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இதில் குற்றச்சாட்டாகவும் இருந்திருக்குது. அதனால் இந்த ட்ரக்குக்கும் நோ சொல்லுவோம், இந்த திமுகவுக்கும் நோ சொல்லுவோம். ஏப்ரல் 23ஆம் தேதி அப்படிங்கிற கருத்தோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.